நல்லா புரிஞ்சுக்கங்க, மதங்கள் யாரையும் பிரித்து பார்க்கல, மதத்துக்குடைய இறைவன் யாரையும் பிரித்து பார்க்கல, மனிதன்தான் பிரித்து பார்க்கின்றான். எல்லாமே ஒன்று தான். இந்த உலகத்தில் முதல்ல தோன்றினது என்ன? குரங்கினம் தான் மனிதன் இல்லை, ஆமையிலிருந்து தான். அந்த ஆமையில் ஐம்புலன் அடங்குதுன்றான். அந்த ஆமைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் 5 அறுப்பு தலை, கால் 4 பக்கம் இருக்குல்ல, அதை உள்ளே இழுத்துக்குமா. இந்த புலன்கள் வழியாகத்தான் மதத்தை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் இல்லை, மதத்துக்குள்ள பேதங்கள் பிரச்சனையாயிடுச்சு. பாருங்கள், குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது பைபிளில் இருக்கும். இந்த பைபிள் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது வேறு விதத்தில் நம்ம இதில் இருக்கும், இந்துத்துவத்தில் இருக்கும். சொன்ன வழிமுறைகள் எல்லாம், இப்போ சென்னைக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோன்னா 4 வழி இருக்கும், ஒரே வழி இருக்காது. அந்த 4 வழி பாதையில் கடந்தது தான் விஷயம். அவங்கவுங்களுடைய அறிவு, அவங்களுடைய போதனையை தவிர சேருகின்ற இடம் ஒன்று தான். அதை பின்பற்றினாலே போதும், பெரிய போராட்டங்கள் இல்லாமல் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது எப்படின்னா, மெய்யை உணர்ந்தவர்களுக்கு பேதமை என்றுமே இருக்கவே இருக்காது. இப்போ நான் சொல்லிட்டு வரப்போகிற மங்கள சாவில் கூட அது